சாந்தாசிரமத்தில் நடைபெறுகிற பக்தி பெருக்கு விழாவில் மார்கழி குளிரை பொருட்படுத்தாமல் மாம்பழ தமிழை ஆன்மீக அலையிலே மிதந்து கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய மெய்யன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மெய்யன்பர் வெள்ளை உடை உடுத்தினாலும் விவேகானந்தராக காட்சி தருகிறார். விவேகானந்தர் காவி உடைதான் உடுத்துவார். ஆனால் இவர் வெள்ளை உடை உடுத்தியவர். வெள்ளை உடை உடுத்தினாலும் விவேகானந்தராக காட்சி தரக்கூடிய எங்களுடைய செம்முனி ஐயா அவர்களை வணங்குகிறேன். அதே வெள்ளை உடை அணிந்து கொண்டு உள்ளமும் வெள்ளையாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். குழந்தை பிறக்கின்ற பொழுது தாயானவள் தொப்புள் கொடியை அறுப்பால். அதற்கு பெயர் தொப்புளு என்று சொன்னால் தாய்மை குணம் உடையவர் ஐயா குப்புளு என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய அன்பில் நான் குப்புற விழுந்து விட்டேன். ஐயா அவர்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய கண்ணிலேருந்து வரக்கூடிய கதகதப்பான அந்த பார்வை இருக்கிறதே, அந்த இமை துடிப்பு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இளைஞனே, நீ இந்தியாவில் வாழ்வது பெரிதல்ல, இந்தியா உனக்குள் வாழ வேண்டும் என்பதனை ஐயா அவர்கள் மிக அழகாக சொல்வது போல காட்சி தருகிறார். அவர் பெரிய மகான்களை எல்லாம் சந்தித்தவர், மிகப்பெரிய மகான்களை சந்தித்தவர். நாங்கள் அப்படி சந்திக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா? அவர் சந்தித்த மகான்களையெல்லாம் உள்வாங்கி அவர் மகானாக இருக்கிறாரே, அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு நமக்கு கிடைத்தது தான் பெரியது. அது ஒரு பெரிய அலை. பல்வரிசையை காட்டி பளீரென்று சிரிக்கின்ற செந்தமிழ் சீர்வரிசைக்கு சொந்தக்காரி எங்கள் பஸ்வேஸ்வரி தாயார். அவங்க பாருங்கள், வெக்கப்படுகிற பொழுது மாங்காய் கூட மாங்கனி ஆகிடும், அப்படி சிகப்பாக இருக்கும். பாடகர் சாந்தி அவர்கள் பாட்டை கேட்டால் சாந்தி முகூர்த்தமே தேவையில்லை என்று நிறைய திரைப்படங்களில் நடித்திருக்கக்கூடியவர். திரைப்படங்களில் நடிப்பார், திரையில் நடிப்பார், ஆனால் தரையில் நடிக்க மாட்டார். வாழ்ந்து காட்டுகின்ற ஆற்றல் பெற்றவர் அவர். சாந்தி அவர்கள் உள்ளபடியே ஒரு சிறப்பானவர். அதே மாதிரி சிவபெருமானுடைய அற்புதமான அந்த ஆற்றலை பெற்று விளங்கி கொண்டு அனைவருக்கும் பக்தி பெருக்கோடு அருளாசி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதரி பூங்கொடி அவர்கள் இன்று நான் பேசுகிறேன் என்று கேட்டு சிவபெருமானுக்கே கொஞ்சம் குட் பை சொல்லிவிட்டு இங்கே வந்திருக்கிறார். ஏனென்றால் இந்த குட் பாய் பேசுவதும் சிவபெருமானை பற்றித்தான் என்று அவர் தண்டவாளத்தை தாண்டி வந்தார். ஏன் தெரியுமா? இங்கே தமிழ் ஆழம் இருக்கும் என்று. என்னோடு பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருவர். ஒருவர் இரா கலையரசி, இங்கே வந்த உடனேயே பாட்டு பாடினார். மிக சிறந்த பாடகர், நல்ல பேச்சாளர். அதே போல் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய கொப்பளங்களை, மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை, மக்களை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நிறைய ஆளுமைகள் இருக்கிறார்கள். அந்த ஆளுமைகளையெல்லாம் ஒரு 12 பேராக தொகுத்து என் அன்பிற்கினிய என்கிற நூலை தந்தவர் கு ஜெயமணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த நூலை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். இந்த நிகழ்வனுடைய நிறைவில் அந்த நூலை உங்களுக்கு அவர் தருவார். அந்த நூலை படியுங்கள். 12 ஆளுமைகள்.
ஏன் அந்த நூலை உங்களுக்கு தருகிறார் தெரியுமா? நூலை அவர் உங்களுக்கு தருவதற்கு காரணம் அதிலே நிறைய ஊசி குத்தல்கள் இருக்கும். ஆனால் அந்த எழுத்துக்கள் ஊசி போகாத எழுத்துக்கள். ஆனால் சில சமயத்தில் ஊசி போன எழுத்துக்கள், ஆனால் ஊசி போகாத எழுத்துக்கள் அவ்வளவு அழகாக அதிலே பெண்கள் எப்படியெல்லாம் இந்த சமூகத்திலே இருந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள் என்பதனை சுட்டி காட்டுவார். என்னோடு வந்திருக்கக்கூடிய தம்பி அகர முதல்வன், அவன் இப்போது 16ஆம் தேதி ஐயா இலகணேசன் அவர்கள் நடுவராக இருந்து முதலாக ஒரு பெரிய பட்டி மண்டபம் ஏறுகிறான். அவனை வாழ்த்துங்கள். அவனுக்கு துண்டறிக்கை கொடுக்கறதுக்கே ஐயா கிருஷ்ணராஜ் அவர்கள் வந்து விட்டார்கள். ஏறத்தாழ நானும் 20 ஆண்டு காலமாக அவரை பார்க்கிறேன். அதே தொப்பியே அவருக்கு மாறல, அதே தொப்பி. அந்த அளவுக்கு மிக சிறந்த நம்முடைய சந்திரசேகர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய நண்பரும் கூட. மணமன்றத்திலே நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது எங்களோடு கலந்துரையாடி ஆன்மீகத்தினுடைய எல்லைக்கு சென்று வடமொழியினுடைய தாத்பரியத்தை, சம்ஸ்கிருதத்தினுடைய சரித்திரத்தை, அதனுடைய ஆற்றலை, தொன்மையை, திறனை மிக அழகாக எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஐயா அவர்கள். அவருக்கு என்னுடைய வணக்கம். நாட்டுப்புற பாடலை மிக அழகாக பாடி வந்திருக்கக்கூடிய ஐயா மாயன் அவர்கள் அனைவரையும் நான் தம்பி செம்மொழி விஜயன். ஏன் இப்படி எல்லாரையும் நான் பெயர் சொல்லி ஒவ்வொருவரையும் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன் என்று சொன்னால் கைத்தட்டல் வாங்கத்தான். இதையாவது சொல்லி வைப்போமே, அப்புறம் அவங்க நினைப்பாங்க இதையாவது தட்டி வைப்போமே. எங்களுடைய செம்முனி ஐயா அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன தெரியுமா? அவர் பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பார். அவருடைய உள்ளத்துக்குள் புயல் வீசிக்கொண்டிருக்கும். அது தானே புயலா அல்லது தமிழ் புயலா என்று சொன்னால் அது தானாக ஏற்பட்ட தமிழ் புயல். இப்போது பேருந்தில் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு பதிவு போட்டார். அந்த பதிவு வேறு ஒன்றுமில்லை. எங்களுடைய உழவர் கவிஞர் பொன்னுரங்கனார் அவருடைய இல்லத்தில் 15ஆம் தேதி திருவள்ளுவர் பெருமன் 1330 அருங்கொட்பாக்களை வடித்து தந்த வள்ளுவ பெருந்தகை அவரை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக, தமிழ் மக்கள் அவரை உண்ண வேண்டும் என்கிற காரணத்திற்காக முப்பால் வடித்து தந்தவனுடைய அந்த 1330 குறள்பாக்களையும் முற்றோதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி கோகுலம் பண்ணையை, அவர் அழகான கோகுலம் பண்ணையை ஏற்பாடு செய்து எனக்கு அந்த பதிவை அனுப்பி, பதிவிலே ஏதாவது தவறு இருக்கிறதா பார் என்று சொன்னார். நான் பதிவை பார்த்துவிட்டு அவருக்கு சொன்னேன், பதிவிலே தவறு எதுவுமில்லை, நல்ல பவறு தான் இருக்கிறது. அதுதான் எங்களுடைய செம்முனி ஐயா அவர்கள். அவரை வணங்குகிறேன். மெய்யன்பர்களை கமிழ்கின்ற கவிதை மலர் தோட்டமாய் அன்பு தவிழ்கின்ற நெஞ்சத்தின் கூட்டமாய் விற்று கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வணங்கி, அருமையான ஆரா தொலைக்காட்சி இங்கே வந்திருக்கிறது. நிறைய தமிழ் பேச்சாளர்களுக்கு ஆராரோ பாடிய தொலைக்காட்சி. இந்த இடத்தில் நான் பேசுவது புதிதல்ல, ஆனால் இன்றைக்கு பேசுகின்ற தலைப்பு புதிது. நிறைய பேச்சாளர்கள் பேசுவார்கள். ஒரு பேச்சாளர் பேசிக்கொண்டிருந்தார். கீழே ஒருவர் இதைத்தான் போன ஆண்டும் பேசினாய் என்றார். அதற்கு அந்த பேச்சாளர் சொன்னார், எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு என்றெல்லாம் இல்லை, என்றைக்கும் ஒரே பேச்சு தான். இன்னொரு பேச்சாளர் பேசிக்கொண்டிருந்தார். கீழே ஒருவர் கல்லை பொறுக்கி கொண்டிருந்தார். இவருக்கு மேலெண்ணம் கீழெண்ணம் ஒடியது, பேச்சு வரவில்லை, திக்கியது. அதை உணர்ந்து கொண்டு கல்லை பொறுக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதன் சொன்னான், நீ பேசு, உன்னை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், உன்னை அழைத்து வந்தான் பார், அவனை மட்டும் காட்டிவிடு. பேச்சாளர்கள் இன்றைக்கு அப்படி இருக்கிறார்கள். ஆனால் விவேகானந்தர் சர்வமத சபையில் பேசுகின்ற பொழுது முதலில் என் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கு எவ்வளோ வலிமை இருக்கிறது தெரியுமா? இன்றைக்கெல்லாம் அழகான ஒரு பெண் அழகான ஒரு பையனை பார்த்து அண்ணான்னு சொல்லிட்டா அதை விட ஆபத்தான வார்த்தை அவனுக்கு எதுவுமே இல்லை. அதை விரும்புறது இல்லாமல்
இன்றைக்கு பெண்களும் அப்படித்தான் ஒரு சில பெண்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் அண்ணன், அண்ணி, தம்பி என்கிற அந்த வார்த்தை இருக்கிறதே, இந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு. ராமன் குகனை தம்பி என்று சொல்லுகிற போது என்ன ஒரு வலிமை அங்கே பிறந்தது தெரியுமா? ராமன் பார்க்கிறான் யாரை? குகனை. பார்ப்பதற்கு அழுக்காக இருக்கிறான், கருவண்ணத்தோடு இருக்கிறான். அவன் கங்கையை, அந்த ஆற்றை அப்படியே கடந்து வருகிறான். கையிலே தேனும் மீனும் இருக்கிறது. ராமன் சைவம். அவனிடத்திலே போய் தேனையும் மீனையும் தருகிறான். யார்? குகன். அப்போது குகன் பார்க்கிறான், தான் கொண்டு வந்த அந்த அன்பான பொருள்களை ராமனுக்கு தருகிற பொழுது சுற்றுமுட்டும் இருக்கக்கூடிய முனிவர்கள், முனி புங்கவர்கள், ரிஷிகள், ஜாம்பவான்கள் அத்தனை பேரும் முகம் சுழிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? தேன் சரி, தேன் சரி. ஆனால் மீனை கொண்டு வந்திருக்கிறானே ராமன் சைவன், ராமனுக்கு மீன் பிடிக்குமா என்று அவர்கள் குகனை பார்த்து முகம் சுழிக்கின்ற பொழுது அந்த முகம் சுழிக்கின்ற சுழிப்பானது குகனுடைய இதயத்தை வருத்தப்பட வைத்துவிடக்கூடாது என்கிற காரணத்திற்காக ராமன் மற்றவர்களை பார்த்து அமைதிப்படுத்திவிட்டு குகனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். அதுதான் அற்புதமான வார்த்தை. என்ன தெரியுமா? கொடுத்த பொருளை, அவன் கொடுத்த தேனும் மீனும் உண்டனம் போல் மகிழ்ந்தோம் என்று சொன்னான். நீ கொடுத்ததை உண்டு மகிழ்ந்த அந்த ஆனந்தம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி உண்டு மகிழ வேண்டும் என்று பொருள் அல்ல, அந்த ஆனந்தம் இருந்தால் அதுவே போதும். நான் இப்போது குப்புள ஐயா அவர்களை பார்க்கிறேன் என்று சொன்னால் அவர் என்னை ஆறத் தழுவ வேண்டும் என்றில்லை. அவர் பார்த்து சிரித்தால் போதும். அந்த சிரிப்புக்கு பல கரங்கள் உண்டு, அவை நம்மை தழுவிக்கொள்ளும். அப்படிப்பட்டது. எப்போதுமே ஒரு பொருளை எடுத்து வாயிலே போடுவதை விட அந்த பொருளை நினைத்து பார்க்கின்ற பொழுது இன்பம். தமிழை எடுத்து வாயிலேவா போட்டுக்கொள்ளுகிறோம்? ஆனால் கேட்கிறோம், கேட்டதற்கு பிறகு மகிழ்கிறோம். அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, நினைக்கும் போதெல்லாம் நமக்கு இன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மகிழ்ச்சி. இப்போ முறுக்கு சாப்பிட்றோம், அதிரசம் சாப்பிட்றோம், பாயாசம் குடிக்கிறோம், நிறைய பதார்த்தங்களை சாப்பிட்றோம். இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடுகிற போது மட்டுமே நமக்கு இன்பத்தை தரும். சாப்பிடுகிற போது மட்டுமே. தேன் கூட கையில் விட்டு மெதுவாக அதை உறிஞ்சி குடிக்கும் பொழுது அது இன்பமாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். நீங்கள் திரைப்பட பாடல் கூட நிறைய இருக்க. பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர அழைத்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன். என்ன அழகாக கண்ணதாசன் பாருங்கள். கண்ணதாசனுக்கு பிடித்த வரி என்ன தெரியுமா? இந்த வண்ணம் என்கிற வரி. இந்த வண்ணம் என்கிற வரி கண்ணதாசனை ரொம்ப கவர்ந்து விட்டதான். என்ன? இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி எந்த உயிர்க்கெல்லாம் உய்வண்ணம் கொள்வதன்றி துயர் வண்ணம் கொள்வதன்றோ, மைவண்ண தரைக்கி போரின் மழைவண்ண தன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். கம்பநாட்டாழ்வானுடைய அந்த வரி, இந்த வண்ணம் 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 என்கிற வார்த்தை கண்ணதாசனை கவர்ந்து விட்ட காரணத்தினால் கண்ணதாசன் ஒரு பாட்டை போட்டான். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகின்றேன். என்ன அழகு பாருங்கள். கவிஞர்கள் எப்போதுமே அப்படித்தான் இருப்பாங்க. ஒரு அரசியல்வாதி இறந்து விட்டார், அவரை கல்லறைப்படுத்தினார்கள். அந்த வழியாக போகிறவர்கள் வருகிறவர்கள்லாம் அந்த கல்லறையை பார்த்து விட்டு போனார்கள். ஒரே ஒரு கவிஞன் மட்டும் அந்த அரசியல்வாதியினுடைய கல்லறையை பார்த்து ஒரு கரித்துண்டு எடுத்து ஒரு வரி எழுதினான். அந்த வரி என்ன தெரியுமா? மறந்தும் கைத்தட்டி விடாதீர்கள், இவன் எழுந்து விடுவான். கைத்தட்டலுக்குள் காணாமல் போயிருக்கின்ற சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. ஆனாலும் கூட சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு நான் முரண்பட்டவன். எனக்கு கைத்தட்டல் இருந்தால்தான் பேச்சே வரும் என்று இருக்கின்ற பேச்சாளர்கள் மத்தியிலே நான் அடிக்கடி சொல்வதுண்டு, கைத்தட்டினால் பிபி குறையும், கைத்தட்டினால் உச்சி முதல் உள்ளம் கால்வரைக்கு ஓடுகின்ற குருதியிலே இருக்கக்கூடிய கொழுப்பு குறையும். திமிருன்னு சொல்ல வரல, கொழுப்பு குறையும். ஆனால் நீங்கள் கை தட்டுகிற போது உங்களுடைய உடலுக்கு ஏற்படக்கூடிய வலிமை இருக்கிறதே, வலிமை இருக்கிறதே, அது பெரிது. எதிர்காலத்தில் நீ எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக தான் இறைவன்
ஒரு உறுப்பை நம் நெஞ்சிலே வைத்து அதை கைத்தட்ட சொல்லுகிறான். அது கைத்தட்டி கொண்டே இருக்கிறது. எதிர்காலத்தில் இளைஞனே நீ சாதிக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் அந்த கைத்தட்டல் தான் லப்டப் லப்டப் என்று சொல்லுகின்ற இதய துடிப்பு. அந்த இதயத்திலே குகனை ராமன் அப்படியே பொருத்தி வைத்திருக்கிறான். உண்டனம் போல் மகிழ்ந்தோம் என்று அவன் சொல்லுகிற போது குகனுக்கு என்ன மகிழ்ச்சி ஏற்பட்டது தெரியுமா? அடடா! அதுபோல ஒருவரை பார்த்தால் சிரிக்க வேண்டும், ஒருவரை பார்த்தால் நலமா என்று கேட்க வேண்டும், ஒருவரை பார்த்தால் நலம் விசாரிக்க வேண்டும். அதனால்தான் மகரிஷி சொன்னார், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் என்று அவர் சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒருவனை பார்த்து வாழ்க 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 என்று நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையானது ஸ்திரப்படும், நம்முடைய வாழ்க்கையானது நிறைவடையும், நம்முடைய வாழ்க்கையானது செம்மைப்படும். ஆனால் மாறாக ஒருவன் கெட்டு போக வேண்டும் என்று நினைத்தால் அந்த நினைப்பானது பிரபஞ்சத்திற்கு சென்று அந்த நினைவலையானது மீண்டும் நமக்கே திரும்பி வருகிறது என்று நான் சொல்லவில்லை, சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அப்படியே திரும்பி வருமா? ஒருவன் அழகாக வீடு கட்டி கொண்டிருந்தான். அந்த ஊரிலே இருக்கிறவன் பார்த்தான் அந்த வீட்டை, என்னமா அழகாக இருக்கிறது என்று சொன்னான். அடுத்த மழையிலேயே வீடு சரிஞ்சிடுச்சு. அவன் கண் அப்படிப்பட்ட கண். ஒரு பையன் நன்றாக விளையாடி கொண்டிருந்தான். ஆஹா, என்ன அழகாக விளையாடுகிறான் என்று அவன் கேட்டான். அடுத்த விளையாட்டில் அவன் காலை உடைத்து கொண்டான். இவன் எது சொன்னாலும் இப்படியே இருக்குதுன்னுட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு வயலில் களையாக மண்டி கிடந்தது. அந்த களையை பிடுங்கி பிடுங்கி பார்த்தார்கள், மாளவில்லை. இவனை அழைத்து கொண்டு போய் இவ்வளவு களைகள் இருக்கிறதே என்று இவன் சொன்னால் களையெல்லாம் பட்டு போகும் என்கிற காரணத்திற்காக அவன் செலவில் கூட இல்லை, இவன் சொந்த செலவிலேயே அவனை கூட்டின்னு போகிறான். கூட்டிகிட்டு போய் அந்த மரிச்சி மேலே நிற்க வச்சு சொல்லுடா அப்படின்லாம், இவ்வளவு களைகள் இருக்கிறதே என்று சொல், களைகள்லாம் பட்டு போகட்டும் என்று அவன் சொன்னாங்க. அப்போ இவன் வாயை திறந்து சொன்னான் பாருங்க, என்ன சொன்னான் தெரியுமா? இவ்வளவு களைகள்லையும் அங்கங்கே பயிருங்க நல்லா இருக்கேன்னா. இவன் விளங்குவானா? யாரை பார்த்து, அதாவது எதிலையுமே ஒரு குறையை கண்டுபிடிப்பார்கள், குற்றத்தை கண்டுபிடிப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கின்ற இந்த உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது தெரியுமா? உள்ளம் செம்மை உற வேண்டும். உள்ளம் செம்மை உண்டால் உதட்டு வழியாக வரக்கூடிய வார்த்தைகளும் செம்மையாக இருக்கும். இதைத்தான் முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னான், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று சொன்னான். பாரதி சாதாரணமல்ல. பாரதியினுடைய வார்த்தைகள் இருக்கிறதே அவன் வாழ்வின் நிழல் என்று தமிழன்பன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பாரதியை ஒரு யானை மிதித்தது. பாரதி சொன்னான், காலா என் காலருகே வாடா, காலா உன்னை நான் சிறு புல் என மதிக்கிறேன், என் கால் அருகே வாடா உன்னை சற்றே மிதிக்கிறேன் என்று சொன்னான். எப்போதுமே ஞானிகள், ஞானவான்கள், கவிஞர்கள், அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்ற வார்த்தை பலிக்கும், உண்மையாகவே பலிக்கும். அவன் சொன்னான், காலா என் காலருகே வாடா என்றான், உன்னை சிறு புல் என மதிக்கிறேன், அப்புறம் அருகே வந்துவிட்டால் சற்றே உன்னை மிதிக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் பார்த்தசாரதி கோயிலில் இதுவரை மனிதர்கள்தான் தீ மிதித்து கொண்டிருந்தார்கள். ஒரு கோயில் யானை தீ மிதித்த வரலாற்றை நீங்கள் கேட்டதுண்டா? ஒரு கோயில் யானை தீ மிதித்தது, அந்த தீ தான் பாரதி. அக்னி குஞ்சொன்றை கண்டேன், அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடுன்னா எந்த கவிஞனால் சொல்ல முடியும்? ஒரு சிறு பொறி எடுத்துக்கொண்டு போய் நான் அந்த காட்டில் வைத்தேன், சிறிய அளவிலே இருந்த அந்த நெருப்பு பொறியானது அந்த காட்டை தீத்தது என்று சொல்லுகிறான். ஆஹா, இதை இன்னைக்கு வெளியில் சொன்னால் காவல்துறை அவரை கைது செய்யும். இப்போ பாரதியை கைது செஞ்சிருக்கணுமா இல்லையா? வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் இரண்டொரு பள்ளி, நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள், நகர்களெங்கும் பளப்பள பள்ளி, தேடு கல்வி இல்லாத ஒரு ஊரை, தீயிக்கதை இறையாக்கு அப்படின்னு சொன்னான். இதுக்கு அவன் மேலே கேஸ் போட்டிருக்கணும் இல்லை அரசாங்கம்? இன்றைக்கி ஏதாவது சொன்னால் உடனே அரசாங்கம் என்ன செய்யுது? டேய் தூக்கி உள்ளார போடு,
இந்த 2 வேலை தான் இன்றைக்கி நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒன்று தூக்கி உள்ளார போடு, இல்லைனா தூக்கி வெளியில் போடு. அகம் புறம், இங்கேயும் அகம் புறம் வந்துருச்சு. அகம் அகத்தில் புறம், புறம் புறப்புறம். வள்ளல் பெருமான் மிக அழகாக சொல்லுவார், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தைன்னுவார். ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது, தாய் பார்க்கிறாள், அந்த குழந்தையை அடிக்கிறாள். அந்த வழியாக மயோகிஸ்கி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கவிஞன் போகிறான். அவன் கடந்து போய்விட்டான். அதற்கு பிறகு கலீல் கிப்ரான் போகிறான். கலீல் கிப்ரான் பார்த்து அந்த குழந்தை அழுகிறதை பார்க்கிறான். எப்போதுமே பாருங்கள், கவிஞர்களுக்கு ஒரு பூவை பறிக்கின்ற பொழுது அவர்களுக்கு வருத்தம் ஏற்படும், வேதனை ஏற்படும். ஒரு பூவை பறித்து ஒரு பெண்ணானவள் கூந்தலிலே செருகிக் கொண்டால் அந்த பூவிற்கு மகிமை, அந்த கூந்தலுக்கு மகிமை. ஆனால் அந்த பூவை பறித்த செடியிலே ஒரு வெற்றிடம் இருக்கும் அல்லவா, அந்த செடியை பார்க்கிற பொழுது அங்கே சிறு இரத்த கண்ணீர் வடிப்பவன் கவிஞன் மட்டுமே. அதனால்தான் சொன்னான், காதலன் காதலியை பார்த்து, கண்ணே நீதானே பூத்தாய், என்னை ஏன் பறிக்கிறாய். என்ன வரி பாருங்க, பூத்தவள் நீ, ஆனால் என்னை பறிக்கிறாயே. இந்த இடத்தில் பாருங்கள், ஒரு பூவை பறிக்கின்ற பொழுது ஒரு துருவ நட்சத்திரம் அதிர்வடைகிறது என்று சொல்லுகிறார்கள். துருவ நட்சத்திரமே அதிர்வடைகிறதாம். பூவை பறிக்கின்ற பொழுது துருவ நட்சத்திரம் அதிர்வடைகிறது என்று சொன்னால் என்ன பொருள் தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒளியாற்றலுக்கும் அலை வீச்சுக்கும் ஒரு கண்டினியூட்டி, ஒரு தொடர்பு இருக்கிறது என்று முதலாக சொன்னவர் யார் தெரியுமா? வள்ளல் சுவாமிகள். வள்ளல் சுவாமி. அப்போ இந்த குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. அந்த வழியாக கலீல் கிப்ரான் போகிறான். குழந்தை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்கிறான். அவள் சொல்லுகிறாள், என் குழந்தை, நான் அடிப்பேன். அப்போது அவன் ஒரு கவிதை சொன்னான், யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், தே மே கம் த்ரூ யூ பட் நாட் ஃப்ரம் கம் யூ என்று சொன்னான். உன் குழந்தை உன் குழந்தை அல்ல, அது உன் மூலமாக வருகிறது, உன்னிடம் இருந்து வரவில்லை. அப்படி என்றால் அது எங்கே இருந்து வருகிறது? இறைவனிடம் இருந்து வருகிறது, இறையாற்றலிடமிருந்து வருகிறது, பரத்திடமிருந்து வருகிறது, விண்ணிலே இருந்து வருகிறது, அந்த கருமையத்திலே இருந்து வருகிறது. சொல், வாழ்க்கை அனைத்தும் அங்கிருந்து வருகிறது. அதுதான் ஆதி நிலை. அந்த ஆதி நிலையை, அந்த பிரபஞ்சத்தோடு நம்முடைய ஆன்மாவானது ஒன்றுகிற போது அதை என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஞானிகள் அதைத்தான் சமாதி என்று சொல்லுகிறார்கள். இப்போ சமாதின்னா இவன் எதை கட்டுறான்? இந்த 4 செங்கல்ல வச்சு இவரை போட்டு, அப்பாவை போட்டு உள்ளார தள்ளி மூடி, அதை தான் இப்போ சமாதின்னு நினச்சிருக்கிறான். அது சமாதி அல்ல. அப்பா போயிட்டாரு அப்படின்னா ஒருத்தன், எங்கடா போனார்? மேலே. அப்பா போயிட்டாரு அப்படின்றத விட அப்பா போயிட்டாரு. தொல்லை யார்? அப்பா இவ்வளோ காலம் அவருக்கு தொல்லை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பெருமக்களை, நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு துருவ நட்சத்திரம் அதிர்வடைகிறது என்று சொன்னேனே, அப்படி என்றால் அந்த நட்சத்திரத்திற்கும் சூரியனுக்கும் நிலவுக்கும் விண்கோள்களுக்கும் நமக்கும் தொடர்பு உண்டு. அப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் உள்ளது அண்டமாக சிரிக்கிறது. அந்த அண்டத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால், அந்த அண்டத்தை நாம் தொட வேண்டும் என்று சொன்னால், அந்த அண்டத்திலே எங்கே எது நடக்கிறது என்கின்ற அந்த நினைவாற்றலும் அந்த நிலையும் நமக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால், நம் 2 கண்கள் போதாது, அதற்கு 3ஆவதாக ஒரு கண் வேண்டும். அதுதான் 3ஆம் கண்.